ஏய் சூப்பர் ஸ்டாருடா அண்டர் ஒன்டார் சூடுடா மேக்னெட்டிக் ஸ்டைலுடா தனி ராஜ்யம் வரலாறுடா ஏய் சூப்பர் ஸ்டாருடா. ஏங்க இதெல்லாம் ஆக்சுவலா ஒன்று பாருங்களேன், இந்த லிரிக்ஸை அப்படி போட்டா வேற யாருக்குன்னா செட் ஆகுமா? அதுதான் சூப்பர் ஸ்டார், அதுதான் தலைவர் ரஜினிகாந்த். இந்த 70+ ஏஜ்லயும் ஒரு மனுஷன் வந்தா அப்படி ஒன்றும் அங்கே வந்து அவர் ஸ்டண்ட்லாம் பண்ண தேவையே கிடையாது. ரஜினியை பொறுத்த மட்டும் ஸ்டண்ட்டு அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. அப்படி வந்து அப்படி சும்மா ஒரு நடை இருக்கு பாருங்க, அவரோட ஸ்டைலான நடை. அந்த ஸ்டைலான நடைக்கு இந்த பாட்டை பின்னாடி போட்டா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க நீங்க. அந்த படத்துல நான் சத்தியமா சொல்றேங்க, ஒன்னே ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிஜிஎம் வரும்போது ரஜினி தியேட்டர் என்ட்ரியில காட்டினாங்கன்னா சத்தியமா தியேட்டர் வந்து ஆட போதுங்க, உண்மையாலே ஆடும். ஏன்னா ஜெயிலர் படத்திலேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. உக்கும் டைகர் கா உக்கும் அப்படிதான் போடுவான். அந்த மியூசிக் அப்படி போட்டு அந்த வார்த்தை வந்த உடனே சீட் எல்லாம் பிய்யுது. ஒன்னும் ரஜினி ஒன்னும் வந்தாங்க வந்து மாசா அப்படி ஒரு சண்டை அப்படி ஒரு சண்டை அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காது. அதுல என்ன பண்ணுவாரு, நடந்து வருவார். ஒரு மனுஷன் நடந்து வந்து கைத்தட்டலும் அந்த ரசிகர்கள் வந்து ஒரு கொண்டாட்டின் உச்ச லெவலுக்கு போறாங்கன்னா அதுதான் வந்து சூப்பர் ஸ்டார். அவருக்கு ஏன் சூப்பர் ஸ்டார் பட்டம்னு கொடுத்துருக்காங்க, இதுக்குதான். நிறைய பேர் ஆசைப்படலாம், நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் சொல்லலாம். பட் அதெல்லாம் நடக்கிற விஷயமான நடக்காது. அவங்களுக்கு போடுற பாட்டம் யாருக்கு செட் ஆகும்னா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு தான் செட் ஆகும். ஸ்க்ரீன் பிரசன்ஸ்ல பிச்சுக்கிற ஒரே மனுஷன் இந்த அண்டர் பாட்டு பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா யார் யார் ரீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ ஃபுல்லாக இந்த அண்டர் பாட்டை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி மனசுலாயோ பாட்டு வந்துச்சு, அந்த ஸ்டெப்பு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஸ்டெப்பு என்ன நான் தனியாக அப்புறமா போட்டு காட்டுறேன். அந்த ஸ்டெப்பு செம்ம ட்ரெண்டிங்கில் போச்சு. ஸோ இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்ததே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மனசுலாயோ, அதுவே வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அண்டர் சாங்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று ஈவினிங் வந்து ஆடியோ லான்ச் ரிலீஸ் வேறு. ஸோ எல்லா பாட்டும் ரிலீஸ் ஆகிடும். இப்போ இந்த அண்டர் சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இணையத்தில் வைரலாக போயிட்டு இருக்கு. எல்லா ரீல்ஸுமே இதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதில் வந்து உங்களுக்கு பாட்டு ஸ்டார்டிங் மியூசிக்கெல்லாம் விட்டுருங்க, அந்த ஒரே வார்த்தை தான், ஏ சூப்பர் ஸ்டாருடா அண்டர் ஒன்டார் சூடுடா மேக்னெட்டிக் ஸ்டைலுடா. அது மேக்னெட்டிக் ஸ்டைல்னா என்ன? மேக்னெட்டிக்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும், ஈர்க்கும் அப்படியே நம்மள. இந்த ஆடியன்ஸ் எல்லாம் ஈர்க்கிற பவர் யாருக்கு இருக்குன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இருக்கு. மேக்னெட்டிக் ஸ்டைலுடா தனி ராஜ்யம் வரலாறுடா. அந்த வரலாறு வந்து சில பேர் வந்து காக்கா கழுகு கதைலாம் பேசுனாங்க, அதை தான் குத்தி காட்டி சொல்றாரு, தனி ராஜ்யம் தனி வரலாறுடா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸோ இந்த மாதிரி இன்ட்ரோ சாங்கோ வேற எந்த ஆக்டருக்கு செட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்தா கூட ரஜினிக்கு அடுத்தது ஒரு இன்ட்ரோ சாங் மேப் ஆகும்னா அது கண்டிப்பா யாரா இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், தலை அஜித்துக்கு மட்டும்தான் செட் ஆகும், வேற யாருக்கும் செட் ஆகாது. அஜித்துக்கும் கூட இதே நிலைமை தான். ரஜினியை எப்படி வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து அப்படி நீங்க நடந்து வந்தா போனோம் சார், எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை சார்ன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தான் அஜித் ரசிகர்களும். என் தலை வந்து அங்க வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லையா, என் தலையை நீ ஸ்கிரீன்ல காட்டியா போதும் அப்படின்னு கொண்டாடுறவன் தான் அஜித் ரசிங்க. ஒன்றும் இல்லைங்க, பில்லா படம் மியூசிக் எடுத்துக்கோங்களேன், அப்படியே அஜித் நந்து வருவார். அந்த மாஸ் ஓப்பனிங் எப்படி பாருங்க, அந்த கோட் சூட்டை போட்டுன்னு ஒரு மனுஷன் கண்ணாடியை போட்டுன்னு ஒன்றும் ஸ்டண்ட்லாம் கிடையாது, அப்படி ஒரு வாக்கு தான், அதுதான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. மங்காத்தால எடுத்துக்கோங்க, அடே அஜித்தோட அந்த ஒரு சிரிப்பு. வீரம் படம் எடுத்துக்கோங்க, அந்த கொடையை அப்படி தூக்கிட்டு அந்த மழையில நனைஞ்சிட்டு அந்த கொடையை தூக்கிட்டு ஒருத்தர் நந்து வருவாரு, அவ்வளவுதான். என்ன கைத்தட்டல் அதெல்லாம். இப்படிதான் ஒரு ஒரு எங்களுக்கு வந்து படம் பெரிய லெவல்ல எங்களுக்கு கதை தேவை கிடையாது. எங்களுக்கு எங்க தலையோ தலைவரையோ நீங்க ஸ்கிரீன்ல காட்டிட்டு பின்னாடி ஒரு மியூசிக்கை போட்டா போதும், அதுவே எங்களுக்கு பெரிய மாசுன்னு இருக்கிற ரெண்டே ரசிகர் பட்டாளத்தை உடைய ஒரு ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் ரஜினி சார். அவர் வந்து 70s 80sலேருந்தே சினிமா இண்டஸ்ட்ரி ஆண்டுட்டு வரவர்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஜித்துக்கு மட்டும்தான், வேற யாராலையும் அதை ரொப்ப முடியாது. அந்த தேட்டரே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அஜித்துக்கு வந்து விடாமுயற்சிக்கும் நம்ம குட் பேட் அக்லி 2 படத்துக்கு ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
எப்படா கொண்டாடி தீர்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த அப்டேட்டுக்கு நடுவில் தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா நம்மளோட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் இந்த படத்தோட அப்டேட்லாம் வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ October 10 வேற இந்த வேட்டையன் ரிலீஸ் ஆகுது. நேற்று வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ வேற ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று ஈவினிங்கே வந்து உங்களுக்கு ஆடியோ லான்ச் ஃபுல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரஜினி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். ரஜினியே வந்திருந்தாரு. ரஜினி கிட்டத்தட்ட 40 to 50 நிமிஷம் பேசினார். ரஜினியோட பேச்சுக்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நல்லாவே தெரியும். ரஜினி வந்து ஒரு எதுவுமே வந்து ஒரு நல்ல மனசுக்குள்ள போட்டுட்டு எந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம், எப்படி பேசுனா மக்களுக்கு வந்து அது புரியும், மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் எப்படி பேசுறது அப்படின்றது முதல் கொண்டு ரஜினி சாருக்கு தெரியும். அவர் மிக தெளிவாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெற்றோர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு நம்மளோட மகனுக்கோ மகளுக்கோ பணத்தை காட்டி வளர்க்காதீங்க, நல்ல குணத்தை காட்டி வளங்க. இதெல்லாம் எந்த தலைவர் இப்போ சொல்கிறார் நீங்கள் சொல்லுங்களேன். பணத்தை காட்டி வளர்க்காதீங்க, நல்ல குணத்தை காட்டி வளங்க, அப்போதான் வந்து நாளைய தலைமுறை வந்து நல்ல தலைமுறையாக வரும் அப்படின்றாரு. இன்னொன்று இல்லை, அவர் வந்து அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ ஒருத்தரை பற்றி பேசுகிறாரு பாருங்களா. உதாரணத்துக்கு அமிதாப் பச்சனை பற்றி பேசியிருப்பாரு. அவ்வளோ அந்த அமிதாப் பச்சன் மேலே இருக்கிற பாசத்தின் வெளிப்பாடு. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா இந்தி இண்டஸ்ட்ரியில் ஒரு சூப்பர் ஸ்டார் யாரு? இப்போ நீங்கள் வேணா சொல்லலாம், ஷாருக் கான் சொல்லலாம், ரித்திக் ரோஷன் சொல்லலாம், யாரை வேணாலும் சொல்லலாம், சல்மான் கானை சொல்லலாம். ஆனால் அந்த காலகட்டத்திலேருந்தே இந்தி இண்டஸ்ட்ரியை ஆட்டி படைச்ச ஒரே ஆள் யாருன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அமிதாப் பச்சன். எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து சின்ன குழந்தைய கேட்டாலும் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். அதே மாதிரி இந்தி இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அமிதாப் பச்சன் தான். அவர் வந்து அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. ஒரு 60வது வயசில் 60+62 இருக்கும்போது அவருக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு, எப்படி பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் வந்து அவர் பணத்தை லாஸ் பண்ணாரு, அந்த லாஸ்க்கு அப்புறமா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அது வந்து ஒரு நட்பு முறையில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கீழே விழுந்தாலும் நம்ம டக்குன்னு ஏஞ்சிக்கணும். அது எந்த மனுஷனா இருந்தாலும் ஒரு நாள் கீழே விழுவான். இப்போ நம்ம நினைச்சுப்போம், அமிதாப் பச்சனுக்கு என்னடா பண கஷ்டம் வந்துச்சு, அதை வந்து பெரிய பில்டப்ல சொல்றீங்க, அவர் என்ன 60 வயசு வரைக்கும் சம்பாதிக்காம இருந்திருப்பாரு, அவர் இன்னும் அப்படியே ஏழை ஆயிட்டாரு, அவர் என்ன தன் டிரைவருக்கும் சம்பளம் தர முடியல, கிச்சன்ல வேலை செய்யறவங்களுக்கும் சம்பளம் தர முடியலன்னு சொல்றீங்களே சார், நம்புற மாதிரி இருக்கான்னு சொல்லலாம். ஏங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 1000 ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவான். பல கோடியில சம்பாதிக்கிறவங்க பல கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒன்று கவுரும் போது இந்த நிலைமை யாருக்கு வேணாலும் வரும். அந்த நிலைமை அமிதாப் பச்சனுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவர் மிக ஒரு கஷ்டமான நிலைமைக்கு சென்றோம். அந்த 62வது வயசுல தான் அப்பதான் வந்து அவர் அந்த கோன் பனேகா குரோர்பதி நிகழ்ச்சி எடுத்து நடத்துறாரு. அதுக்கப்புறமா தான் வந்து அவர் திருப்பி சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. இதுதான் நீங்கள் விழுந்தாலும் எழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் ஏங்க ரஜினி சார் அங்க சொல்லணும்? ரஜினி சார் எப்பவுமே வந்து ஒருத்தனுக்குள்ள ஒருத்தனை கலவரம் மூட்டி விட்டுக்கிட்டு இந்த ஃபேன்ஸ் அந்த ஃபேன்ஸ் அடிச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு அப்படி ஏற்படுத்துறவர் ரஜினி சார் கிடையாது. எல்லாருமே நல்லா இருங்க. லாஸ்டா என்ன அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ரஜினி சார் ஒன்னே ஒன்று சொல்லுவாரு, ஒரு நீ பிறந்த நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனாக இரு, உன்னை பெற்ற பெற்றோருக்கு நல்ல மகனாக இரு, அவ்வளவுதான். இதையே தான் வந்து யார் சொல்லுவா? அஜித் சார் சொல்லுவார். அஜித் சார் என்ன சொல்றாரு? சினிமாவை பார்த்துட்டு கிளம்பிட்டே இருங்க, எனக்கு ஃபேன் கிளப்னு வச்சு நீ பால் ஊத்திக்கின்னு நீ சண்டை போட்டுக்கணும் உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, உனக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கிறோ அப்போ வந்து நீ என் படத்தை பாருன்னு சொல்லுவாரு. தவிர்த்து எல்லாம் ஃபர்ஸ்ட் நாள் வந்துருங்க, பிளாக்ல டிக்கெட் வாங்கிடுங்க, அடிச்சுக்கோங்க, மாண்டுக்கோங்க, பால் ஊத்துங்க, ஃபேன் ரசிகர் மன்றத்தை வச்சு இது பண்ணுங்க, அப்படிலாம் பண்ணவே மாட்டாரு. அவரோட ஃபேன்ஸ் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ரசிகர் மன்றத்தையே கலைச்சவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார். ஸோ இவங்க 2 பேருக்கு எப்பவுமே ஒரு ஒற்றுமை இருந்துட்டே தான் இருக்கும். அதில் நேற்று பேசும்போது பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனை பற்றி மிக தெளிவாக ரஜினி சார் சொல்லி அந்த இன்றைய காலத்து இளைஞர்களுக்கும் நீங்கள் விழுந்தாலும் அதை ஏஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு, ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருக்காரு. ஃபஹத் வந்து நேற்று வரல, அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வேலை இருந்துச்சுன்னா. அமிதாப் பச்சன் சாரும் வரல, பிகாஸ் அவருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ஃபகத்தோட ரோலை பற்றியும் வந்து ரஜினி சார் நல்லாவே பேசியிருந்தாரு. ஃபகத் எப்படி நடிப்பார், எப்படி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹேவ் பண்ணிப்பார், இவ்வளோ ஒரு சூப்பர் ஆக்டராக இருந்தாலும் எப்படி எளிமையாக இருப்பார். அதே மாதிரி மஞ்சு வாரியரை பற்றி சில நினைவுகளை ஷேர் பண்ணியிருக்காரு. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு கிழிஞ்ச ஜீன்ஸோட வந்துருந்துச்சு, எப்படா நடிப்பாங்கன்னு பார்த்தா அப்புறமா பிச்சு தள்ளுறாங்க, ஒரு ஸ்வீட் ஆப்பிள் மாதிரி அவர் ஸ்டைல்லே. அது எப்படின்னா ஒரு கலாய்க்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கலாய்க்க மாட்டார், அவங்கள புகழ்வார். ஸோ அந்த மாதிரி. அப்புறமா நம்ம துஷாராவை பற்றி
அந்த சின்ன பொண்ணு எப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்கு அப்படின்ட்டு எல்லார பத்தியும் பார்த்தீங்கன்னா தன் கூட நடித்த எல்லாருக்கும் அந்த அனுபவத்தை வந்து அவங்கள ப்ளஸ் ஆக்கி காட்டணும். சில பேர் வந்து அவங்க கூட நடித்தவங்களெல்லாம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏய் நான் தான்டா ஸ்க்ரீனு, நான் எப்படிடா மற்றவங்கள பற்றி பாராட்டுறது அப்படின்னு நினைப்பாங்க. பட் ரஜினி சார்லாம் அப்படி கிடையாது. அவர் வந்து அவரை பற்றி பேசல, அவர் வந்து படத்தை பற்றி பேசல, பட் அந்த காஸ்ட் அண்ட் க்ரூக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. தன் படத்தில் நடித்தவர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல மனுஷனின் இயல்பே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சு வாரியர் வந்து படம் பேசும்போதே மஞ்சு வாரியர் அதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க, ரஜினி சாருக்கு முன்னாடியே பேசியிருப்பாங்க. மஞ்சு வாரியர் என்ன சொன்னாங்கன்னா, ரஜினி சாரெல்லாம் நான் பார்ப்பேனா ஃபர்ஸ்ட், எப்படி பாருங்க ஒரு வாய்ப்புன்றது எப்படி வருங்க. ரஜினி சாரெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேனா என் வாழ்க்கையிலன்னே தெரியாது, பட் காலம் பாருங்க அவர் கூடயே என்ன நடிக்க வச்சிருக்கு. அவரு பேரா நான் வந்து ரஜினி சாரோட டைலாகை பார்த்து வளர்ந்தவங்க, எந்த காலத்திலயும் முயற்சியை விடக்கூடாது அப்படின்ற டைலாக்ஸ் எல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க, விடாதனால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க மஞ்சு வாரியரோட லைஃப் டிஃபிகல்ட்டியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை போச்சுன்னு தெரியும். ஆனால் இருந்தாலும் பாருங்களேன் அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மனவேதனைகள் எவ்வளோ இருந்தாலும் அதை காட்டாம எல்லாத்தையும் அடிச்சு தன் வாழ்க்கையில முன்னேறிட்டு வரவங்க தான் மஞ்சு வாரியர். அந்த மாதிரி ஒரு டீமை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மியூசிக்கை பத்தி நம்ம பேசி ஆகணும். அனிருத் நேற்று ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா வெறியும் இந்த வேட்டையன் பட பாட்டை ஒண்டி போடல, அந்த ரஜினி சாரோட அந்த 80s 90s ஐகானிக் சாங்ஸ்லாம் இருக்கும் பாருங்க, பொதுவாக என் மனசு தங்கம், அந்த பாட்டெல்லாம் வந்து நீங்க ரஜினி சார் ஃபேன்ஸ் இருக்கும்போது போட்டா எப்படி ஒரு கைத்தட்டல் இருக்கும் பாருங்க. அப்புறமா என்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா இந்த பாட்டு ஓடிச்சு. அப்புறமா ஒருவன் முதலாளி, அப்புறமா வெற்றி கொடி கட்டு மலைகளே, இந்த பாட்டெலாம் நான் ஏன் சொல்றேன்னா அங்க இருக்கிற ஆடியன்ஸ இதெல்லாம் வந்து ஒரு முன்னேற்ற பாடல்கள், எதுவுமே வந்து யங்ஸ்டர்ஸ் தப்பா வழி நடத்துற பாடல்கள் கிடையாது. முன்னேற்ற பாடல்கள், இளைஞனுக்கு வந்து அந்த பூஸ்ட் தர பாட்டு, அவன் வாழ்க்கையில முன்னேறணும்னு வர பாட்டு, இந்த மாதிரி பாட்டுகள் தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரஜினி சாங்ஸ்ல இருக்கும். மற்ற ஆக்டர்ஸ்ல வர மாதிரி அந்த பாட்டுலாம் இருக்காது. இப்படி வந்து இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கிறது ரியலி அப்ரிஷியேட்டபிள். அதே மாதிரி இந்த படத்துக்கு அனிருத் போட்டிருக்கிற மியூசிக்கு பிச்சு தள்ள போது. அனிருத்தை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல, அவர் வந்து சரியான ரஜினி வெறியன் தான் அனிருத். எனக்கு தெரிஞ்சு அனிருத்தை நான் கேட்கணும், ரஜினி சாருக்கு ஒண்டி நல்ல மியூசிக் போட்டு மற்றவனெல்லாம் மொக்கையாக்கி விட்றீங்களா என்ன? ஏன்னா ரஜினி சாருக்குன்னு பாட்டு கிரியேட் பண்ணும்போது ஒண்டி அவர்கிட்ட ஒரு புது பூஸ்ட் ஃபார்ம் ஆகி எந்துவா போட்டுடுறாரு. ஜெயிலருக்கு எப்படி போட்டாரு பாத்தீங்களா? அந்த ஒரே லைனு, அந்த ஒரே பிஜிஎம், அது ஒரு 6 வாட்டி தியேட்டர்ல போட்டாலும் பிச்சுக்கிச்சு. அதே மாதிரி தான் இந்த பாட்டுக்குன்னு ஒரு பிஜிஎம் எடுத்துன்னு வந்துட்டாரு, ஒரு கரெக்டான லிரிக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டாரு. இந்த பாட்டு 100%, நான் திருப்பியும் சொல்றேன், அந்த கதையை வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அதெல்லாம் ரஜினி ஃபேன்ஸ்க்கு தேவையே கிடையாதுங்க. இந்த பிஜிஎம்ஐ வச்சு நாங்க அந்த படத்தை ஓட விடுவோம் அப்படின்றவங்க தான் ரஜினி ஃபேன்ஸ். வேட்டையன் படக்குழுவினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.